11th standard chapter 5 exercise 5.4 la 6th problem பார்க்கலாம். Write the first four terms of logarithmic series. Find the intervals on which the expansions are valid. So intervals வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. logarithmic series ஓட formula apply பண்ணி first four terms find out பண்ண சொல்றாங்க நம்மள. So அந்த formulaவை யூஸ் பண்ணி எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து டோட்டலா 4 subdivisions இருக்கு. First subdivision log of 1 plus 4x is the question. Log of 1 plus 4x. நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா log of 1 plus x க்கு ஃபார்முலா இருக்கு. சோ x இருக்க இடத்துல தான் இங்க என்ன இருக்குன்னா 4x ன்னு இருக்கு. சோ log of 1 plus x ஓட ஃபார்முலா வந்து x minus x square by 2 ஃபேக்டோரியல் தான் இதுல கிடையாது. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 plus so on அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? x power 5 by 5 அடுத்தது மைனஸ் வரும். ஏனா plus minus plus minus னு சேஞ்ச் ஆகுது. கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. provided இப்போ இன்டர்வல் சொல்லிருக்காங்களா அதுக்கு mod x less than 1 ஆ இருக்கும். அப்படி mod x less than 1 அப்படினா என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா -1 ல இருந்து +1 குள்ள இன்டர்வல் இருக்கும் மீனிங். இந்த x mod x னா என்னது plus or minus னு அர்த்தம். அப்ப -1 less than x less than 1 -1 ல இருந்து +1 வரைக்கும் இன்டர்வல்ஸ் இருக்கும் மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு போய்லாம் log of 1 plus 4x. இப்போ x இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 4x. அப்ப 4x minus 4x the whole square னு போடணும். x க்கு மட்டும் ஸ்கொயர் பண்ண கூடாது. x இருக்க இடத்துல ஸ்கொயர் பண்ணனும். அப்ப x ன்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 4x. அப்ப 4x the whole square by 2. Next plus 4x the whole cube by 3 minus 4x the whole power 4 by 4 and so on. 4 terms வேணும்ன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிருக்கேன். provided பாத்தீங்கன்னா x இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? இங்க x இருக்கு mod x less than 1 ன்னு போட்டோம். இங்க provided என்னன்னு பாத்தீங்கன்னா mod x mod 4x ன்னு வருது. so mod 4x less than 1 இதுதான் provided. next 4x as it is எழுதியாச்சு. 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 ஸ்கொயர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம் இல்ல எப்படியும் கேன்சல் பண்ணலாம். எந்த வே ஈஸியோ அந்த வே அடாப்ட் பண்ணீங்க. so 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 x square divided by 2. next 4 கியூப் பண்ணோம்னா எப்பவுமே இது once பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து 4 ஆ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ வந்து 16 into 4 வந்து 64 x square க்கு அப்புறம் x cube divided by 2 க்கு அப்புறம் 3. next minus 64 into 4 வந்து 256 x power 4 divided by 4 plus so on போயிட்டே இருக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்ங்க. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் 8 டைம் 3 டேபிள்ல 64 வராது. 4 டேபிள்ல 256 வந்து 4 6 ஆ ரிமைண்டர் 1 64 டைம்ஸ் வருது. சோ இப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 4x minus 8x square plus 64x cube by 3 minus 64x power 4 plus so on. 4 terms தான் கேட்டிருக்காங்க logarithmic seriesல. இப்போ find the intervals கேட்டிருக்காங்க. so this expansion is valid if 4x is less than mod 4x is less than 1 னா அப்ப mod x ஓட வேல்யூ இந்த 4 இங்க டினாமினேட்டர்ல வந்துரும். so 1/4. அப்ப 1/4 னா இன்டர்வல் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இன்டர்வல் வந்து இன்டர்வல்ஸ் வந்து -1/4 ல இருந்து mod x less than 1/4 னா என்ன மீனிங் -1/4 ல இருந்து 1/4 வரைக்கும் x இருக்கும் அப்படின்ற மீனிங் தான் அதுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் log of 1 minus 2x. இது பாத்தீங்கன்னா log of 1 minus x ன்ற ஃபார்மட்ல இருக்கு. log of 1 minus x சேம் ஃபார்முலா தான். ஃபார்முலா எதுவும் சேஞ்ச் ஆகாது. சைன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதுல பிளஸ் மைனஸ் வந்ததுல அந்தல வந்து எல்லாமே மைனஸ்ல வரும். பிளஸ்ன்ற டேர்மே வராது. log 1 minus x க்கு minus x minus x square by 2 minus x cube by 3 minus x power 4 by 4 minus x power 5 by 5 and so on. அதுக்கு என்னதான் mod x is less than 1 தான். நெக்ஸ்ட் log of 1 minus 2x is the question. இப்போ x இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 2x தான் எடுத்துக்கணும். -2x எல்லாம் எடுக்க கூடாது. x வெறும் 2x தான் எடுக்கணும். அப்ப x க்கு பதிலா என்ன போட போறோம்? minus that is 2x. இந்த மைனஸ்னா இங்க இருக்கு. so -2x minus 2x the whole square by 2 minus 2x the whole cube by 3 minus 2x the whole power 4 by 4 minus so on போயிட்டே இருக்கும். அப்ப இந்த 2 -2x as it is வந்துச்சா 2 ஸ்கொயர் பண்ணா 4 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் இந்த minus as it is divided by 2 minus as it is 2 கியூப் பண்ணோம்னா 8. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் 4 into 2 8 வந்துரும். x ஸ்கொயர் அடுத்து x கியூப் இங்க 2 இருந்துச்சுனா 3. அதே மாதிரி 8 into 2 என்ன வரும் 16 x கியூப்க்கு அப்புறம் x power 4 3 க்கு அப்புறம் 4 and so on போயிட்டே இருக்கும். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். -2x இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம் 2 டைம் அப்ப -2x square
நெக்ஸ்ட் இதுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 8x³/3 தான் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 1s are 4s. அப்போ என்ன வரும்னா -4x/4 மட்டும் தான் வரும். மைனஸ் so on வரும். This expansion is valid of mod 2x less than 1. அப்போ இந்த 2 எங்க வந்துரும் டினாமினேட்டர்ல. அப்போ இது எதை இம்ப்ளைஸ் பண்ணுது mod x less than 1/2. mod x less than 1/2 ன்னு இருக்கு. mod x less than 1/2 னா -1/2 ல இருந்து +1/2 வரைக்கும் x. So in between ல தான் x இருக்கு. So -1/2 less than x less than 1/2. இதுதான் valid expansion. Next third subdivision. Log of 1 plus 3x divided by 1 minus 3x. Log of a by b அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? log of a by b அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதோட ஃபார்மேட் எப்படின்னா log a minus log b. இதுதான் ஃபார்முலா. அப்ப இது log of a by b ல இருக்கு. அப்ப log a minus log b ல எழுதிருக்கோம். a ன்றது 1 plus 3x, b ன்றது 1 minus 3x. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது வந்து செகண்ட் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 3x போட போகிறோம், இங்கே எக்ஸ் இருக்க இடத்துலையும் 3x தான் போட போகிறோம். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வரும், அப்போ 3x. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அப்போ 3x the whole square by 2 இங்கே மைனஸ் வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 3x the whole cube by 3 மைனஸ் 3x the whole power 4 by 4 ப்ளஸ் ஸோ ஆன்னு போயிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் வந்துடும். இங்கே எல்லா டேர்மே என்ன இருக்கும்? இதே டேர்ம்ஸ் தான் வரும். பட் என்ன இருக்கும்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸாகவே இருக்கும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ -3x the whole square by 2 minus 3x the whole cube by 3 minus 3x the whole power 4 by 4 and so on போயிட்டே இருக்கு. இப்போ பிராக்கெட்டை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். 3x 3x ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் 9x minus 9x square by 2 9 into 3 27x cube by 3. நெக்ஸ்ட் மைனஸ் 81x power 4 by 4. நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்றோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3x minus into minus plus இங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் வரும். 9x square by 2. next 9 into 3 என்ன வரும்? 27x cube by 3. ஆனா இங்க எல்லாமே என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஏன்னா இங்க வெளிய மைனஸ் இருக்கு, உள்ளேயும் மைனஸ் இருக்கு. சோ எல்லா டேர்மும் பிளஸ் ஆயிடும். இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிடும் 9x square. நெக்ஸ்ட் எது கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா 81 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி நமக்கு இருக்க டேர்ம் பாத்தீங்கன்னா 3x ஒன்னு இருக்கு, x cube ஒன்னு இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஆனா நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ். சோ நான் அதை வந்து இங்க பிராக்கெட்ல கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க இங்க ரெண்டு 3x இருக்கா, அப்ப 2 காமனா வெளியே எடுத்தாச்சு, 3x ன்னு போட்டாச்சு. அதே மாதிரி 27 எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சோ பிளஸ் 27x³ by 3 போட்டாச்சு. இப்போ 1 இருக்கு, அதுக்கப்புறம் 3 இருக்கு, அதுக்கப்புறம் எந்த டேர்ம் வரும்? அதாவது ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுது, ஆட் டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்ப 27 கூட ஆட் டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 27 into 27 போட்டாச்சு, 81 வந்துருச்சு. 81 into 3 தான் என்னது? 243. அப்புறம் 243 into 9 வரும், 3 வராது, 9 வரும். 9 வரும்போது 2187 வரும். இந்த x³ ல x வருது, ஆட் பவர் x பவர் 3, அப்புறம் ஆட் பவர் x பவர் 5, அப்புறம் ஆட் பவர் என்ன வரும்? x பவர் 7, அப்புறம் x பவர் 9 and so on போயிட்டே இருக்கும். இது வந்து இது ரெண்டுமே ட்வைஸ் வரதுனால இதமையும் பிராக்கெட்டை விட்டு ரிமூவ் பண்ணோம்னா என்ன வரும்? ட்வைஸ் தான் வரும். அப்ப 2 times of 3x plus 27x³ by 3 plus 243x power 5 by 5 plus 2187x power 7 by 7. நான் 4 terms தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டு கேன்சல் ஆயிடவே நம்மளுக்கு இங்க எத்தனை டேர்ம் தான் இருக்கு? 2 இருக்கு. ஆனா நம்ம 4 terms கண்டுபிடிக்கணும். அப்ப ஈஸியஸ்ட் வேனா 3 க்கு அப்புறம் எந்த டேர்ம் தான் வரும்னா 5 வரும். அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டே கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியோ வெச்சிடலாம். இது ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட் ஆஃப், இங்க பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3x தான் இருக்கு ரெண்டு இடத்துலயுமே. அப்ப mod 3x less than 1. அப்ப mod x வந்து இந்த 3 வந்து கீழ வந்துரும், 1/3 ஆயிடும். அப்ப இன்டர்வல் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் இன்டர்வல் தான், இதுவும் இன்டர்வல்ஸ் தான், இதுவும் இன்டர்வல்ஸ் தான். சோ இந்த இன்டர்வல் வந்து mod x less than 1/3 ன்னு எழுதினாலே அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா -1/3 ல இருந்து +1/3 in betweenல x இருக்குன்னு தான் மீனிங். நெக்ஸ்ட் fourth subdivision பார்த்தலாம். இப்போ fourth subdivision பார்த்தோம்னா log of 1 minus 2x divided by 1 plus 2x same as this sum தான். இங்க plus இருந்தது மைனஸ் இருந்தது, இங்க மைனஸ் plus, பட் கண்டிஷன் அதே தான். log of a by b நம்ம எப்படி எழுதுவோம்னா log of a by b அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? log a minus log b ன்னு எழுதுவோம். அப்ப இதுதான் a, இதுதான் b.
ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா log of 1 minus 2x minus log of 1 plus 2x மேலே எது இருக்கோ அது ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறத மைனஸ் போட்டு போடுவோம். இதுதான் லாகோட கண்டிஷன். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிளஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்முலா, மைனஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ log of மைனஸ் வந்திருக்கு 1 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. மைனஸ் வந்து எல்லாமே எதில் தான் வரும், மைனஸ்ல தான் வரும். அப்போ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு 2x minus 2x minus 2x the whole square by 2 minus 2x the whole cube by 3 minus 2x the whole power 4 by 4. நெக்ஸ்ட் மிடில்ல மைனஸ் போட்டாச்சு. இங்க வந்து பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் மைனஸ் வரும். அப்ப 2x as it is இந்த பிராக்கெட் என்னவோ அதே தான் வரும். பார்த்து கூட எழுதிக்கலாம். சைன் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் பிளஸ், அடுத்து மைனஸ். சைன் மட்டும் பாத்துங்க. அப்ப ஃபர்ஸ்ட் x 2x minus x square னா 2x the whole square by 2 plus 2x the whole cube by 3 minus 2x power 4 the whole 2x the whole power 4 by 4 plus so on னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பிராக்கெட்டை விட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த minus 2x as it is 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 x ஸ்கொயர் பண்ணோம்னா x ஸ்கொயர் minus as it is divided by 2. நெக்ஸ்ட் minus as it is 2 கியூப் பண்ணா 8 x கியூப் பண்ணா x கியூப் by 3. நெக்ஸ்ட் 2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண இங்க இருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இது 3 டைம்ஸ் அப்ப 4 டைம்ஸ்னா இது கூட ஒரு 2. 8 into 2 வந்து 16. அடுத்த டேர்ம் வந்து 32. அடுத்த டேர்ம் வந்து 64. அடுத்த டேர்ம் வந்து 128. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். So minus 16 x power 4 by 4. Next இப்போ plus into minus minus 2x minus into minus plus 4x square by 2. Next plus into minus minus 2 cube பண்ணோம்னா 8 x cube பண்ணா x cube by 3. Next minus into minus plus 16 x power 4 by 4. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இது எல்லாமே 2 டைம்ஸ் ன்னு வந்துரும். So கேன்சல் ஆகுது பாத்தீங்கன்னா x square கேன்சல் ஆயிடுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x power 4 கேன்சல் ஆயிடுது. இதுலயே என்னதான் பவர்ஸ் வந்துச்சு, ஆட் பவர்ஸ் தான் வந்துச்சு. இங்கேயும் ஆட் பவர்ஸ் தான் வருது. எல்லாமே 2 டைம்ஸ் வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், -4x ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -16x ன்னு வரும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து 2 காமனா எடுத்துடலாம். -2 எடுக்கிறோம். இதுல வந்து வெறும் 2 மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா பிளஸ் மைனஸ்ன்னு வரதுனால எல்லாமே பிளஸ்ல வருது, மைனஸ்ல வருது கேன்சல் ஆயிடுறதுனால. இப்போ இதுல வந்து -2 காமனா எடுத்துருக்கோம். அப்ப இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். 2x வருது, x கியூப் வருது, வேற எதுவுமே இல்ல. ஆனா நமக்கு 4 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப ஆட் பவர்ஸ் தான் வருது. 1 வருது, 3 வருது, அடுத்து 5 வரும். அப்ப 4க்கு என்னன்னு பாருங்க. 4 கேன்சல் பண்ணாலும் அதுல பாருங்க 16 வருது. இது கூட 2 மல்டிப்ளை பண்ணா 32. அப்ப x பவர் 4 னா x பவர் 5 by 5. அப்புறமா 5க்கு அப்புறம் 6 விட்டுருங்க. 32 into 2 வந்து என்ன வரும், 64 வரும். ஆனா அது x பவர் 6 கண்டிப்பா ஈவன் பவர் எல்லாமே கேன்சல் ஆயிடுது. அப்ப அடுத்த நம்பர் 64 into 2 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 128. இங்க x பவர் 5 னா x பவர் 7 divided by 7 plus dot dot dot. இல்ல உங்களுக்கு அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாதானா இங்கேயே அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. 2x பவர் 5 by 5 2x பவர் 7 by 7 6 by 6 7 by 7 வரைக்கும் போட்டீங்கன்னா கேன்சல் 3 டேர்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 4 டேர்ம் கிடைச்சிடும். பட் இது ஈஸியஸ்ட் வே. ஆட் பவர்ஸ் எல்லாம் எடுத்து இது ரெண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். 4 பாருங்க, 16 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 32, அதை எழுதிக்கிறோம். அடுத்த டேர்மை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த டேர்ம் 128. நெக்ஸ்ட் this expansion is valid of இங்க x ஓட வேல்யூ வந்து 2x. அப்ப mod 2x less than 1. இது எதை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா இந்த 2 வந்து கீழே வந்துரும். So mod x is less than 1/2. அப்ப valid interval என்னன்னு பாத்தீங்கன்னா -1/2 ல இருந்து +1/2 வரைக்கும். அப்ப -1/2 less than x less than 1/2. That's all.